தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா. வாஸ்து சாஸ்திரப்படி 10 விதமான செடிகளை நம் வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வீட்டிற்கு அருகிலேயோ வளர்த்து வந்தால் பண வரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 விதமான செடிகள் என்ன என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நெல்லிக்காய். நெல்லிக்காய் என்பது லட்சுமி கடாட்சம் அதிகம் கொண்ட மரம். இந்த மரத்தை வீட்டில் வளர்த்தால் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும். நெல்லி மரத்தை வீட்டின் முன்பக்கத்தில் கிழக்கு திசை பார்த்தவாறு வைப்பது மேலும் சிறப்பாகும். இரண்டாவதாக சங்குப்பூ செடி. பண வரவை அதிகம் தரக்கூடியது இந்த சங்குப்பூ செடி. இந்த செடியில் இருந்து வரக்கூடிய பூ சங்கு வடிவத்தில் இருக்கும். சங்கு பெருமாளையும் லட்சுமியையும் குறிக்கும். இதில் நீல நிற சங்கு பூவை வளர்ப்பது மிக மிக சிறப்பு. அடுத்ததாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் துளசி செடி. இந்த துளசி செடியை வீட்டின் முன்பக்கம் அல்லது பின்பக்கம் எங்கு வேண்டுமென்றாலும் வைத்து வளர்க்கலாம். இந்த துளசி செடிக்கு வீட்டில் மாடம் அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கற்றாழை செடி. இந்த கற்றாழை செடியை கண்டிப்பாக வீட்டின் முன்பக்கம் தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை வீட்டின் முன்பக்கம் வளர்ப்பதால் கண் திருஷ்டி குறையும். வீட்டின் முன்பக்கத்தில் வலது அல்லது இடது பக்கத்தில் வைத்து வளர்க்கலாம். அடுத்ததாக வாடாமல்லி செடி. இந்த செடியில் இருக்கும் பூக்கள் எப்படி வாடாமல் இருக்கிறதோ அதே போல நம் மனமும் வாடாமல், எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மை அண்டாமல் இருக்கும். இதில் வெள்ளை நிற வாடாமல்லியை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்ததாக அதிர்ஷ்ட மூங்கில் என்று சொல்லப்படும் லக்கி பாம்போ. இந்த வகை மூங்கில் செடியை வீட்டில் வைப்பது மிகவும் நல்லது. இந்த செடி வளர வளர வீட்டில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். இந்த செடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில்தான் வைத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த செடியை வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடாது, வீட்டிற்கு உள்ளேதான் வைத்து வளர்க்க வேண்டும். அடுத்ததாக மணி பிளான்ட். எல்லோருடைய வீட்டிலும் மணி பிளான்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த செடிக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உண்டு என்று சொல்கிறார்கள். இந்த செடியை தென்கிழக்கு திசையில் மட்டும்தான் வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் இது நல்ல பலன்களை. அடுத்ததாக தொட்டாச்சினிங்கி. இந்த செடி ஒரு வீட்டில் நன்றாக வளர்கிறது என்றால் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகிறது என்றே அர்த்தம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன வேண்டிக் கொண்டு இந்த செடியை தொட்டாலும் அது அப்படியே நடக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆடாத்தொடை. இது நிறைய மருத்துவ குணம் கொண்ட செடி. இந்த செடி நம் வீட்டில் இருந்தாலே போதும், எந்த விதமான கெட்ட சக்திகளும் வீட்டிற்குள் வராது. இந்த செடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது மிக மிக நல்லது. அடுத்ததாக ஏதாவது ஒரு வாசனை தரக்கூடிய பூஞ்செடி. கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு வாசனை தரக்கூடிய பூஞ்செடியை வளர்த்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வாசனை மிகுந்த இடத்தில்தான் லட்சுமி தேவி வாசம் செய்வாள். எனவே மல்லி செடி, ரோஜா செடி போன்ற ஏதாவது ஒரு செடியை வளர்த்து வருவது செல்வ செழிப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 வகை செடிகளில் குறிப்பாக ஏதாவது ஒரு 5 செடிகள் வளர்த்தாலே போதும், அதிர்ஷ்டம் வரும். உங்களால் முடிந்தால் 10 செடிகளையும் வளர்த்து கூடிய விரைவில் நீங்களும் கோட்டீஸ்வரராக வேண்டும் என்று அந்த இறைவனிடம் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.